ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கோகிலா பேசுகிறோம். எங்கள் சேனலில் பாருங்கள், எங்கள் வீடியோ நாங்கள் போடுறோங்க. இன்றைக்கி யுகாதி பண்டிகை, அதனால் நாங்கள் எல்லாம் டிஷ் செய்கிறோங்க. பாருங்கள், இப்போ வீட்டுக்கு சாப்பாடு வெடிக்கிறதுக்கு சாப்பாடு அரிசி ஊற வச்சுருக்கோங்க. இது வந்து நம்ம சாம்பார் வைக்க பருப்பு ஊற வச்சுருக்கோங்க. இது வடக்கி உளுத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கோங்க. இது கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பும் சேர்ந்த மாதிரி ஊற வச்சுருக்கோங்க செய்யறதுக்கு. இது வந்து நம்ம ரசத்துக்கு ஊற வச்சுருக்கோம். இது வந்து நம்ம சக்கரை பொங்கலுக்கு ஊற வச்சுருக்கோங்க. அரிசி பச்சரிசி சக்கரை பொங்கலுக்கு. இது சாம்பாருக்கு புளி ஊற வச்சுருக்கோம். இது ரசத்துக்கு புளி ஊற வச்சுருக்கோங்க. இதெல்லாம் எப்படி சமைக்கலான்னு காட்டுறேங்க, வாங்க பார்க்கலாம். நம்ம சாம்பாருக்கு தேவையான காய்ங்க வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி, சௌச்சௌ, மாங்காய், வாழைக்காய், இது எல்லாமே நம்ம சாம்பாருக்கு பொரியலுக்கெலாம் வைக்க போகிறோங்க. அது எப்படி செய்கிறோன்னு காட்டுறோங்க. இப்போ நம்ம சாம்பாருக்கு ரெடி பண்ணுறோங்க. சாம்பார் ஈஸியான முறையில் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இப்போ பருப்பு ஊற வச்சுட்டோம். அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள், எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இப்போ காரத்துக்கு வந்து சாம்பார் பொடி போடுறேங்க. இந்த கரண்டியில் 3 கரண்டி எடுத்துருக்கேங்க சாம்பார் பொடி. சாம்பார் பொடி போட்டு வச்சுங்க. இப்போ மஞ்சத்தூள் போடுறோங்க. இப்போ நம்ம எல்லாம் போட்டு கலந்துட்டோங்க. இதில் வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் போட்டுட்டோங்க. அது போடுறத காட்டுறோம். நாங்கள் மாங்காய் பச்சடி செய்யறதுக்கு மாங்காய் வாங்கியிருக்கோங்க. நாங்கள் வீட்டில் பூஜை ரெடி பண்ணலைங்க, ரெடி பண்ண போகிறோம். அப்புறம் சாமி கும்பிடுறோம். இப்போ நம்ம சாம்பார் திறந்துட்டோங்க. பருப்பு வெந்திருக்கு. நம்ம சக்கரை பொங்கலுக்கு வச்சுருக்கோங்க. தண்ணி சுண்டி இருக்குங்க. இப்போ வந்து நம்ம மாங்காய் பச்சடி செய்ய போகிறோங்க. மாங்காய் பச்சடிக்கு தேவையான எண்ணெய், பொங்கலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. தண்ணி இன்னும் கொஞ்சம் சுண்டணும். தண்ணி சுண்டிச்சுன்னா சக்கரை பொங்கலுக்கு ரெடி. நம்ம சாம்பாருக்கு வந்து மத்தில் போட்டு கடையணுங்க. பருப்பு தெரியுதுங்களா, பருப்பு இதை வந்து நம்ம மத்தில் போட்டு நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கேற்ற காய்ங்க, உப்பு அதெல்லாம் போட்டு நம்ம திரும்பியும் ஒரு விசில் போடாத வெறுமே மூடி மட்டும் ஆவரி கட்டினோம்னா காய்ங்கெல்லாம் அதிலே விழுந்துருங்க. ஈஸியான மெத்தடுங்க இது சாம்பார் வைக்கிறது. உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எங்கள் வீட்டில் சாமி அலங்காரம் ஆகிட்டு இருக்குங்க. சாமி அலங்காரம் பண்ணணும். நாங்கள் சாமி அலங்காரம் பண்ணிவிட்டு சமையல்லாம் பண்ணிவிட்டு காட்டுறோங்க. இப்போ நம்ம மத்தில் போட்டு நல்லா கடைஞ்சிட்டோங்க. உப்பு போட்டு நல்லா கடைஞ்சிட்ருக்கோம். பருப்பு அப்படியே நைஸாக ஆகிடுச்சு பாருங்கள். இன்றைக்கி சாமி நாங்கள் கும்பிட்றது, இதெல்லாம் சமையல் பண்ணுறது, இதெல்லாம் ஒரே வீடியோவாக போடுறோங்க. பாருங்கள், நல்லாயிருக்கும். ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நிறைய அதில் க்ளூ கிடைக்கும். வெயிட் பண்ணி ஒரு இதுவாக நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி சமையல், எப்படி சாமி கும்பிட்றது, எப்படி அலங்காரம் பண்ணுறோம், என்ன ஏதுன்னு உங்களுக்கு எல்லாமே காட்டுறோங்க.
கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. இப்போ நம்ம காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அப்படியே பருப்போடவே அதோடவே போட்டுடலாங்க, ஒன்றும் ஆகாதுங்க. இது ஈஸியான மெத்தடு தான். இதிலே போட்டுட்டு நம்ம விசில் போடாத வெறும் குக்கரை மட்டும் மூடி வச்சிட்டோம்னா ஆவிலேயே வெந்துடுங்க. காயும் வெந்துடும், சாம்பாரும் நல்லா திக்காக இருக்குங்க. இதில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி, சௌச்சௌ, மாங்காய் அதெல்லாம் போட்டு இன்றைக்கி மாங்காய் சாம்பாருங்க. இப்போ மாங்காவும் போட்டுருக்கோங்க. இதில் வேணுங்களா மாங்காய் போட்டு நம்ம கலக்கிட்டு நம்ம அப்படியே டம்மிலே போடணும். நம்ம காரத்துக்கு சாம்பார் பொடி போட்டோம் இல்லைங்களா, அதுலேயே கொஞ்சம் இந்த தனியாத்தூளுங்க சாம்பாரில். நம்ம கொஞ்சோண்டு புளி கரைச்சி ஊற்ற போகிறோங்க. புளி கரைச்சல் எல்லாம் ஊற்றிட்டோங்க. ஊற்றிட்டு எல்லாம் காய் பருப்பு எல்லாமே கலந்து வச்சுட்டோங்க. இப்போ நம்ம டம் போட போகிறோங்க. வெறும் குக்கர் மட்டும் மூடிட்டு அதுலேயே ஆவி விட்டு இந்த காயெல்லாம் வெந்துடுங்க. இப்போ குக்கர் டம் போட்டு மூடிட்டோங்க. இந்த ஆவிலேயே இந்த காயெல்லாம் வெந்துருங்க. சக்கரை பொங்கல் தண்ணி சுண்டிடுச்சுங்க. வெள்ளை போட போகிறோம். நம்ம சக்கரை பொங்கல் பாருங்கள் எல்லாம் போட்டு கலக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சக்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுங்க. இப்போ நம்ம மாங்காய் பச்சடிக்கு தாளிக்க போகிறோங்க. எண்ணெய் ஊற்றிருக்கோம், தேவையான கடுகு போடுறோம். கடுகு பொரிஞ்ச உடனே மாங்காய் எடுத்து போடணுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் மாங்காய் போடுறோங்க. மாங்காய் பச்சடிக்கு மாங்காய் தாளிச்சிட்டோங்க. அதில் ஒரு 2 உப்பு போடுறோங்க. உப்பு போட்டுட்டு அதுக்கு தேவையான காரம் போடுறோங்க. 1 டீஸ்பூன் ரெட் மிளகாய் போடுறோம். ஒரு அரை கொஞ்சம் மஞ்சள்தூள். நம்ம குக்கர் மூடி வச்சிட்டோங்க. ஆவி வருது பாருங்கள் குக்கரில். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் காயெல்லாம் வெந்துருங்க. இப்போ காரம் எல்லாம் போட்டுட்டோங்க. இப்போ தண்ணி ஊற்றுறோங்க. மாங்காய் நனைகிற அளவுக்கு மீடியமாக. சரிங்களா, இந்த தண்ணி போடுங்க. இதை கிளறிட்டு நம்ம தட்டு போட்டு மூடிட்டா மாங்காய் வெந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம வெள்ளை நசுக்கி போடுவோம். நம்ம முந்திரி திராட்சை ஃப்ரை பண்ண போகிறோங்க. சக்கரை பொங்கலுக்கு 1 டீஸ்பூன் நெய் எடுத்துருக்கேங்க. அப்படியே சூடாக கரைஞ்சி வச்சிங்களா நெய். இப்போ நம்ம முந்திரி போட போகிறோம். முந்திரி போட்டுக்கோங்க. இது நல்லா சூடாக அளவுக்கு கொஞ்சம் கோல்டு நிறமாக மாறணுங்க. கோல்டு நிறமாக மறைச்சி திராட்சை போட போகிறோம்.
நம்ம சக்கரை பொங்கல் காய்ச்சிட்டோங்க, கிளறுறோம். சக்கரை பொங்கல் ரெடிங்க. நம்ம சாம்பார் தாளிக்க போகிறோங்க. வச்சுருக்கோம். இப்போ சாம்பாருக்கு கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் போட்டுருக்கோம். காயெல்லாம் வெந்துருச்சுங்க. இப்போ தாளிக்க போகிறோம். இந்த மாங்காய் கொதிச்சிட்ருக்குங்க. லைட்டாக சொன்னதுக்கப்புறம் நம்ம வெல்லம் போட போகிறோங்க. கடுகு போட்டுருக்கோங்க. கடுகு தெரியுதுங்க. கடுகு போட்டு நம்ம சீரகம் போடுவோம். கிளறிட்டு காயெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வெந்துருச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி. உப்பு காரம் அது எல்லாமே இருக்குங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. சாம்பாரில் மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் இது எல்லாமே போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது? கலர்ஃபுல்லாக இருக்குங்களா? இப்போ மாங்காய் பச்சடி கொதிச்சுட்டே இருக்குங்க. நம்ம கொஞ்சம் நேரத்தில் வெல்லம் போட போகிறோம், காட்டுறேங்க. இப்போ வெல்லம் போட போகிறோங்க. வெல்லம் போட்டுட்டோம். போட்டுட்டு கலரணுங்க. பாயசத்துக்கு சேமியா பாக்கெட்டு, சேமியா, முந்திரி, திராட்சை போட்டு எண்ணெய் போட்டு நம்ம வறுத்துட்ருக்கோங்க. இது ஒரு பக்கம் சிகப்பாகட்டோங்க. இந்த பக்கம் பாருங்கள் மாங்காய் பச்சடி வெல்லம் போட்டுன்னே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதுவும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கலர் மாறிடுவோங்க. பாயசத்துக்கு நம்ம பால் வச்சுருப்போங்க. பால் காஞ்சோடனே வறுத்து வச்ச சேமியா அதில் போடணும். சேமியா அதை வறுத்துட்டேங்க பொன்னிறமாக. பால் காஞ்சோடனே இதை அதில் போடணுங்க. இதுவும் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ பால் காஞ்சிருக்குங்க. நம்ம அது கூட கொஞ்சம் ஜவ்வரிசி பால்லையே வேக வைக்கிறோம். ஒன்றும் ஆகாது. பாதி வேக வச்சு இது நல்லா கொதிச்சு வெந்ததுக்கப்புறம் நம்ம சேமியா போடுறாங்க. மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க மாங்காய் பச்சடி வேக முடிஞ்சது. நம்ம அடுத்தது பாயாசம், வடை இதெல்லாம் செய்யணும், காட்டுறேன். சேமியெல்லாம் போட்டுட்டோங்க. ஜவ்வரிசி, முந்திரி, திராட்சை எல்லாம் இருக்குங்க. எல்லாமே இருந்து வெந்துட்டுருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாயாசம் ரெடி. அப்புறம் ரசம் தாளிச்சிட்டோங்க, கொதிக்குது, ஆஃப் பண்ணிட்டோங்க. இப்போ ரசமும் ரெடி. வடைக்கு உளுத்தம்பருப்பு அரைக்க போகிறோம். இந்த ஜாரில் தாங்க போட போகிறோம். பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். கட் பண்ணி கூட நம்ம அப்படியே போடலாம். போட்டுட்டு உளுத்தம்பருப்பு தேவையான உப்புங்க அதிலே போட்டுடுவோம். இப்போ அதில் நம்ம பச்சை மிளகா உப்பு போட்டுருவோம். நம்ம பச்சை மிளகா கூட உளுத்தம்பருப்பு போடுறோங்க. இதை போட்டு வடைக்கு இதில் தான் அரைக்கணுங்க. 2 வாட்டியாக அரைச்சிக்கணுங்க. பாயாசமும் ரெடிங்க. சேமியா பாயாசம் ரெடி. நம்ம வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். நம்ம
கருவேப்பிலை பூண்டெல்லாம் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் வதங்கிடுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் வெண்டைக்காய் போட்டுடலாங்க. வெண்டைக்காய் கொடுக்கணும்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணிக்கின்னு வெண்டைக்காய் போட்டுக்கோங்க. கலரிக்கோங்க. இதுக்கேற்ற காரம் வந்து மிளகாத்தூள் மஞ்சாத்தூள் போடுறோங்க. இப்போ மிளகாத்தூள் மஞ்சாத்தூள் போட்டிருக்கோங்க. இது அப்படியே வதக்கணுங்க கொஞ்சம் நேரம். நம்ம தேவையான சால்ட் உப்பு போட்டுக்கணுங்க. நம்ம வடைக்கு மாவு அரைக்கிறோங்க. இன்னும் கொஞ்சம் மிசினும் இந்த மாதிரி உளுத்தம்பருப்பு அரைச்சிக்கணுங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு எல்லாம் போட்டு நாங்கள் வச்சுருக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு நம்ம அதை கலக்கி வடை சுடணுங்க. பாருங்கள், வெண்டைக்காய் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இப்படி வந்துருச்சு பாருங்கள். வெந்து இதே மாதிரி தாங்க நம்ம செய்யணும். பாருங்கள், இதை போடணும். ஈரெல்லாம் இல்லாத எவ்வளோ அழகாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெண்டைக்காய் பொரியல் ரெடி. இப்போ நம்ம வடைக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோங்க. இப்போ வடை சுட போகிறோம். பாருங்கள், நம்ம வடை மாவு அரைச்சிட்டோங்க. உளுத்தம் வடைக்கு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், உப்பு எல்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சிங்க வடை. இதை நம்ம பிசைஞ்சிட்டு எண்ணெயில் போடுறப்ப காட்டுறாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சிங்க. நம்ம வடை போட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வடை சுட்டுருக்கோம். உங்களுக்கு அதே மாதிரி பஃபியாக வருங்க. நல்லா பஃபியாக வரும் வடை. இதே மாதிரி நீங்கள் அரைச்சிங்கன்னா பதத்தில் தண்ணி ரொம்ப ஊற்றாத மீடியமாக தண்ணி ஊற்றி அரைக்கணுங்க. இதெல்லாம் நமக்கு ரெடிஷாக ஆகணுங்க. ரெடிஷாக ஆகிறப்போ எடுத்து காட்டுறேங்க. வடை ரெடிங்க, சுட்டுட்டோம். நம்ம வடை சுட்டுருக்கோங்க. வடை ரெடிங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. பருப்பு சொய்யும் சுட போகிறோங்க. இப்போ பருப்பு சொய்யும் அரைச்சி வச்சுருக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெல்லம், ஏலக்காய் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம சொய்யம் போட்டிருக்கோங்க. இந்த மாதிரி தாங்க இருக்கும். தித்திப்பு சொய்யும், இது பருப்பு சொய்யும் சொல்லுவாங்க. வெந்ததுக்கப்புறம் காட்டுறேங்க. இப்போ நம்ம சொய்யம் ரெடி பண்ணியிருக்கோங்க. இந்த மாதிரி தாங்க இருக்கும் சொய்யும். கடாயில் வெந்துட்டுருக்குங்க. இப்போ நம்ம இதை எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சதுங்க. இப்போ சாமி கும்பிட நம்ம எல்லாமே பரிமாறலாங்க. அது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சாமி கும்பிட்டுட்டோங்க. சாமி கும்பிட்டுட்டு அதை பாயசம் எல்லாம் வச்சு நம்ம சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சு கும்பிட்டுட்டோங்க. இன்னைக்கு எங்கள் உகாதி முடிஞ்சதுங்க. தெலுங்கு வருஷ பருப்பு. வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.